உள்காட்டில் பூவும் உண்டு. சாலை விபத்தில் சிக்கி மூளை சாவு அடைந்த இளைஞர் உடல் உறுப்புகளை 3 பேருக்கு மறுவாழ்வுக்காக அனுப்பி வைத்த நண்பர்கள். எங்கே போனாலும் பொன்வானம் கண்ணோடு, எல்லை இங்கில்லை காலம் நம்மோடு. எல்லாரும் அம்மா பேச்ச கேட்டு நல்ல பழக்கத்தோட நல்லா வாழணும், அதுதான் என்னுடைய மகன் ஆசை அப்படின்னு அவங்களுடைய அம்மா நெகிழ்ச்சியா பேசியிருக்காங்க. பாக்குறவங்களை இந்த வீடியோ கண் கலங்க வச்சிருக்கு. மதுரை பெத்தானியபுரத்தை சேர்ந்தவங்க முருகன் பாண்டி செல்வி தம்பதி. இவங்களுக்கு வினோத்குமார், வினோதினி அப்படின்னு 2 பிள்ளைகள் இருக்காங்க. வினோத்குமார் பாத்தீங்கன்னா காலேஜ்லாம் முடிச்சுட்டு போலீஸ் அதிகாரியா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்காரு. ரீசெண்டா தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து மூணாருக்கு ஒரு ட்ரிப்புக்கு போயிருக்காருங்க. அப்போ எதிர்பாராத விதமா இந்த விபத்து ஏற்பட்டிருக்கு. பைக்ல போயிருக்காங்க, இவரு பின்னாடி உட்கார்ந்துட்டு இருக்காரு. அண்ட் அப்போ ஏற்பட்ட விபத்துல இவருடைய தலையில பலத்த காயம் ஏற்பட்டிருக்கு. 3 நாட்களா தீவிர சிகிச்சை பிரிவுல இருந்தும் வினோத்குமாருடைய உடல்ல எந்த விதமான முன்னேற்றமும் இல்ல. அவரு மூளைச்சாவு அடைந்ததா மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க. அண்ட் அதை தொடர்ந்து அவருடைய உடல் உறுப்புகளை அவங்களுடைய குடும்பத்தினர் தானம் பண்றதுக்கு சம்மதிச்சிருக்காங்க. அவருடைய சிறுநீரகம், கல்லீரல், கண்கள் இதெல்லாம் தானமா வழங்கப்பட்டிருக்கு. உடல் உறுப்புகளை ஆம்புலன்ஸ்ல ஏத்தும் போது வினோத்குமாருடைய அம்மா கண்ணீர் மல்க கையெடுத்து கும்பிட்டு அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ பார்த்து ரொம்ப எமோஷனலா பேசியிருக்காங்க. நீங்க எல்லாருமே உங்க அம்மாவோட பேச்சை கேட்டு நல்ல பிள்ளையா இருங்க, தப்பான பழக்கத்துல எல்லாம் போகாதீங்க, அதுதான் அவனுடைய ஆசையும் கூட, உங்களை கையெடுத்து கும்பிடுறேன் அப்படின்னு கதறி அழுதிருக்காங்க. இந்த சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. இத பத்தி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவு பண்ணுங்க. மேலும் பல செய்திகளுக்கு இப்பவே பிஹைண்ட் ஃபாலோ பண்ணுங்க.